செல்லோ லவ் யூ தங்க. என்னடி பண்ற? நான் உனக்கு விஷ் பண்ணிட்டேனே பார்த்தேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். எப்பவுமே பெற்றவங்க சொல்லுவாங்கல்ல, கூட சுற்றுற ஃப்ரெண்ட்ஸை நம்பாதடா, நடுத்தரில் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு நடந்திருக்கு. என்ன, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடு காட்டில் விட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பைக்கை மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, சரி ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லும் போது அவன் பைக் அவன் எடுத்துகிட்டு, சரி என் பைக் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். இப்போ ஒரு 10 பேர் வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ நல்லா க்ளவுஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் லேட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா, போனவன் அவன் வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் என் வண்டியோட சாவியை எடுத்துகிட்டு போயிட்டான். நடு காட்டில் அண்ணன் தனியாக நிற்கிறேன். மழை வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு மணி 1:30 ஆகுது. யாருமே இல்லை. போகிற வர மக்கள்கிட்ட தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். மேலே அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க 10 பேர் கூப்பிட்டேனுங்க. அவன் என் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். தயவு செஞ்சு அவனை ரிட்டன் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, ஃப்ரெண்ட்ஸை நம்ப நடுத்தரெல்லாம் நிற்கணும். என்ன, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு நடு காட்டில் நிற்கிறேன். இவன் எப்போ வந்து நான் எப்போ போய் வருவானுங்களா இல்லையானே தெரில. எனக்கு தெரிஞ்சு கடவுளே டவர் மட்டும் கிடச்சிடணும். வளர்ச்சி சிரிச்சது போ. டவர் சுத்தமாக இல்லை. எப்படி போக போகிறோன்னு தெரில. வால்பாறைக்குன்னு 53 கிலோமீட்ரு, மலைக்கப்பாறை 25 கிலோமீட்ரு, பவர் ஹவுஸ் 1.75 கிலோமீட்ரு. அடங்கப்புறானே. இப்போ அவனுங்களா பார்த்து ரிட்டன் வந்தால் தான். இந்த மலையங்காட்டுக்குள்ளே என்னை இப்படியே விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்தாண்டி யாராச்சும் போனாவாச்சும் பரவாயில்ல, பார்த்து சொல்லலாம். ப்ரோ இப்போ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தானே போகிறீங்க. ஸோ முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பானுங்க. சாவி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டிக்கு விட்டு போயிட்டானுங்க. வண்டி முன்னாடி போனால் அவங்க பார்த்து சொல்கிறீங்களா? அவர் ஃபோட்டோ எப்படி சொல்கிறது, வண்டியை மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஏன் அந்த மாட்டி வந்தோடனே வண்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே டவர் எல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவுமே தெரியாது ப்ரோ. சைட்லாக்கும் போடல, வண்டி சைட்லாக்கும் போடாமல் இருக்குனுங்க. இந்த வண்டி என்னது, அவன் வண்டி மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். சாவி அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதான் டவரே இல்லை. நானும் அதான் பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா முன்னாடி போனீங்கன்னா அவன் பார்த்தா மட்டும் சொல்கிறீங்களா? ஸோ எத்தனை வண்டி வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா. கோகுல் ப்ரோ. இந்த 160 ஒன்று போயிருக்கோம். பல்சர் 220 ஒன்று போயிருக்கோம். இப்போ தான் கிராஸ் ஆகிறேன். இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான். எம்டி ஒன்று இருக்கும் ப்ரோ. பல்சர் 120 ஒன்று, 220 ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இல்லை ப்ளூ கலர் பல்சர் எம்டி மோட்டோ பூன்னு சொல்லி முன்னாடி போட்டிருக்கோம். அவங்களும் கேமரா வச்சுருப்பானுங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தா சொல்லிடுங்க ஒரு வாட்டு. சரிங்களா? ஏன்னா இது வண்டி விட்டு இப்போ என்னாலும் கிளம்ப முடியாது. வண்டி இருந்தால் இதுவும் போடல, சைட்லாக்கும் போடல. அப்புறம் கொஞ்சம் பார்த்தா கூட சொல்லுங்கள் அப்படியே. வண்டி சைட் லாக் விட்டுருந்தா கூட இவங்க கூட பிக்கப் பண்ணி போயிடலாம். சைட் லாக்கும் போட கிடையாது. இந்த குரங்கு வேறு இருக்குது, பேக்கை வச்சுட்டு போக முடியாது. கரெக்டாக சென்ட்ரு பாளையங்காட்டுக்குள்ள வந்து விட்ட மாதிரி விட்டுருக்கானுங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, கொடுமைன்னு சொல்லிட்டு அக்கறைக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலைவரிச்சு போட்டு ஆடுதான். அந்த மாதிரி என்னை ஏன்டா சோதிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு ரோட்டில் போகிறவங்கள பிடிச்சி அனுப்பிச்சி விட்டேன்டா டேய். சரி ஆந்திரா கொடுமை பண்ணுறான். ரோட்டில் போகிறவங்க பிடிச்சி இவனை வண்டி சாவி வாங்கிட்டு வான்னு சொல்லி இவன் வந்தா, இவன் போனவன் அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டன் இவன் வந்திருக்கான். எதனால் வந்தான்னு கேட்டால், நீ தனியாக இருப்ப யானை ஈன வந்துடும் சொல்லிட்டு எனக்கு பாதுகாப்பு வேணாம். கொஞ்ச நேரம் இழுத்து பிடிச்சி அவன்கிட்ட போய் வண்டி சாவி வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு பிரோஜனம் பண்ணுறா டேய். யார் வராங்க? உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு சத்தியமாக உருப்பிட முடியாதுடா டேய். எப்படா இருக்கான், எப்படா விட்டு போவான்? இங்கெல்லாம் வச்சுட்டு போலடா டே. எடுத்து இருக்கிறேன்னா வச்சுக்க. நான் நல்லா பார்த்துட்டேன், இங்கே எதுவுமே இல்லை டேய். வண்டி சாவி எடுத்துட்டு போன்னு யாருடா தெரியும்? நீ இந்தாண்ட திருமணம் பத்தியா? அப்பயே தெரிஞ்சு போச்சு. கூப்பிட்டேன். யாரு சொன்னா? என்னசா? ஸோ கடவுளே. டேய் இந்தாண்ட போகும்போதே நீ மேலே தாண்டிப்ப. நீ மேலே போன பார்த்தியா? அப்போ வந்து தமிழ்காரன் எவனுமே வரல, கேரளாக்காரன் தான் வந்தானுங்க. தமிழ்காரனுங்க மேலே அடி வாங்கிச்சு பார்த்தியா வண்டி ஒன்று. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்தானுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி ப்ரோ இது மாதிரி வண்டி சேவை எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ. அடி வாங்க அவனுக்கு சொல்லிட்டீங்களா? அவனுக்கு தாட்டி தம்பப் காட்டிட்டு தான் போனானுங்க. இப்போ வரும்போது பார்த்தியா? அதான் இங்கேயோ வரானு. அப்புறம் அந்த மாதிரி அவனுக்கு பார்த்தேன். எங்க இருந்தா வந்துட்டு இருக்கிற அடிச்சு பிடிச்சி. ஏன்டா இவ்வளோ தூரம் போட்டு வச்சுட்டு போயிருக்குது. இவ்வளோ தூரம் வந்தவன் அப்படியே நீ மேலே ஏறினா ஒரு பிரோஜனமும் வாங்கிட்டு வந்துருக்கா கீயை. ஒரு இழுப்பு திருந்துண்ணா
ஐயோ அதான் இப்போ வரதனும் இவரும் துரத்திட்டு போனாங்க என்எஸும். சரி நான் அங்கே தான் நின்றுறேன், எனக்கு பயம் பிடிச்சிருச்சேன். அது அப்போ தான் யான் சாணியார் பூசா இருந்துச்சா எங்க அஞ்சு தான் வந்து என்னோட ஆகன்றது ஒத்தாரு ஓடவும் முடியாது. சரி போ, அளவு தான். பவர் பேங்க் வச்சிருக்கியா? அதுவும் இல்லை. கண்டபடி கழுவி ஊற்றுவான். ஏன் இடமே இல்லை, 6 அழுத்தி பிடிச்சிட்டேன் அப்படின்னு போகிற தாயில். ஐயோ கடவுளே, என்னால் முடியலடாடே. கொஞ்ச நேரம் கழிச்சு சாவி வந்தா நான் கன்டினியூ பண்றேன். என்னால எதுவும் பண்ணவும் முடியல இவனுங்கள்ட்ட வச்சுக்கிட்டு. A few moments later. பொச்சினை அவனாச்சும் திட்டினா கடுப்பேறிடும் பார்த்துக்க. நான் தான் உங்களுக்கு இது பண்ணுறது. சாவி இருக்கா இல்லையா? அந்த ஆள் தான் வச்சிருக்கானா? என்னாச்சு? புல்லட் வந்து கார்ல போய் குத்தி அந்த ஆளு ஒண்ணுமே முடியாம அப்படியே உட்காந்துருக்கான். போனவங்கள்ட்ட எல்லாத்தையும் செக் போஸ்ட்ல இன்ஃபார்ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அந்த ஆளை தூக்கி கார்ல உட்கார வச்சிருக்கேன். சரி வா போவோம். கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்கணும்? போச்சு சாத்திராம ஏறு. டயர் கிட்ட ஏறுதுன்னா டயர் மேல எங்கடா இது? அட நீ கண்ணாடி நாளைக்கு போடுவேன் கேடு. எங்கடா இருது? தட்டி இறக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டை. ஸோ அது மேலே ஏறுனுச்சுன்னா வச்சுங்களேன், இருக்கிற ரத்தத்தை உங்களுக்கு வலி இல்லாமல் எடுத்துரும் வெளியே. மனசாட்சியே இல்லையா உனக்கு சத்தியமா? இங்கே ஒரு கம்பி போச்சு. அட பாவி, இந்த இடத்துல உட்காந்துருந்தா வச்சுக்க அவ்வளவுதான். இருடா க்ளவுஸ் போட்டுக்கிறேன்டா. போய சாமி, ஒரு வழியாக வண்டி சேவை வறுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம சொல்லி விட்டது மாதிரியே முன்னாடி பசங்க போயிருக்கும் போது சொல்லியிருக்காங்க பசங்கள்கிட்ட. ஸோ அதுக்கு மாதிரியே தம்பி போயிட்டு கீழே இவன் வந்துட்டான் பைத்தியக்கார. இவன் மேலே இருந்தவன் அப்படியே போய் சாயை வறுத்த வாங்கிட்டு தான் பரவாயில்ல. மேலே இருந்தவங்க எல்லாருமே கீழே வந்துட்டானுங்க. ஓகே இவன் வந்து ஏன்ட்ட ஏன்னா என்கிட்ட சாவி எடுத்துறாங்க. வரதம் தான் மேலே போயிருக்காரு, அவன் தான் வாங்கிட்டு வருவான்னு ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அதனால வரதம் வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னா உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா அட்டை வந்துருக்கு, கம்பளி பூச்சி, இத்தத்தை பெருசு கம்பளி பூச்சி உடம்புப்புறம். என் மேலே அட்டை ஏறிச்சா இல்லைன்னே தெரில. நான் ஃபுல்லாக வேறு செக் பண்ணல இன்னும். நான் அட்டைன்றது சும்மா இல்லை டிஆர்எஃப். அது எப்படியுமே அது வந்து மேலே ஒட்டுச்சுன்னா போதும், ரத்தத்தை எப்படி எடுக்குன்னே தெரியாது. அது ஃபுல்லாக ரத்தத்தை எடுத்துடும். நம்மளுக்கு தெரியாமல் ரத்தம் போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே பார்ப்போம். அவடா பாவீங்களா, எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு என்னை விட்டு போனது 1:30 மணி. இப்போ 2:30 மணி, 1 மணி நேரம் பக்கமாக உட்கார வச்சுருந்துருக்கானுங்க இவனுங்க. இதில் பாதி பேருக்கு தெரியாது என் வண்டி சாவிங்க விழுந்துருக்குன்னு. காதல் பண்ணுறவனுக்கு கூட இருந்தாவே இதான் ஒரு தொல்லை. காதல் பண்ணுங்கடா, உங்களை வேணான்னு சொல்லடா. எங்களை ஏன்டா கருத்து இருக்கிறீங்க? இந்த கூட ஃப்ரெண்ட்ஸுன்ற காதல் பண்ணுறவனுக்கு முன்னாடி எவனுமே கூட வச்சுக்காதீங்க. இன்னும் மட்டும் பொம்பளை கூட பேசிட்டு இருந்துட்டு கடைசியில் என் சாவி எடுத்துகிட்டு போயிட்டு நடுக்காரில் விட்டு போயிட்டான் பைத்தியக்காரன். இருக்கட்டும், மேலே போய் இருக்கட்டும் பாருங்களேன். அவனை போட்டு பொழந்து கட்டுற மாதிரி. எப்படியோ ஒரு வேளை நல்லபடியாக சாவி வந்துருச்சு. இங்கே தானே ஆக்சிடென்ட்டு? யார் சொல்ல? இவரே சொல்ல சொன்னா? இவரே சொன்னா? ஸ்கிட் ஆகிடுச்சா இல்லை இவரு கொண்டு போட்டாரா? ஸ்கிட் ஆகிடுச்சா இவரு கொண்டு போட்டாரா? இல்லை அவங்க கரெக்டாக வந்துருந்தாங்க. காரோட சைடு வந்தோன்னே. ஓ இப்படி வந்துருந்தாரா? இவர் இப்படி வந்துருப்பாரு அடிச்சலாம். அவங்க ஒன்று ஓரமாக வந்துருக்காங்க போல, கொஞ்சம் ஏறினோன்னே அடிச்சுட்டாங்க. அவங்க 6 நேரத்தில் வந்து சோலோ ரைட்டாங்க. சோலோ ரைட்டரா? தமிழ்நாடா? ஆமாம் கேரளா. रुको जरा सबर करो. இந்த கார் இந்த பக்கம் வந்திருக்கியா? அவங்க ஒன்று ஓரமாக வந்திருக்காங்க போல, கொஞ்சம் ஏறினோன்னே அடிச்சுட்டாங்க போல. அவங்க 6 அடிச்சு தான் வந்திருக்காங்க. சோலோ ரைட் ஆயா? ஆஹா கேரளா. என்ன இவ்வளோ லூஸாக இருக்கு? அவ்வளோ ஃபோர்ஸாக இடிச்சிருக்கு. என்ன அடிச்சது? ஒத்தாடு ஜஸ்ட்டு மிஸ்ரா 40,000க்கு விளக்கு வச்சுருப்பான். ஏறிடுச்சு தான் நினச்சேன். வண்டி ஏறிடுச்சுன்னு நினச்சேன் நான். அப்படி என்ன எப்படியா இருந்து இல்லை லைட்டாக தானே அடிக்குது. உனக்கு லைட்டாக இடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜாக்கெட் ஃபோர்ஸ் எனக்கு தெரியுது. டோர் சார். அண்ணா மேலே ஆம்புலன்ஸ் கொஞ்சம் எடுத்தால் கீழே வர சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் எடுத்தால் கீழே வர சொல்லுங்க. டவர் கிடைக்காது சொல்லுங்க. டவர் வாய்ப்பே இல்லை.
சரி வண்டி எடுத்து உரம் போடுவாங்க. அங்கே போட்டுரு, வேறு வழி இல்லை. ஷூ போட்டு அட்டையர்ஸ் காலில் தெரியும். இப்போ நல்லாவே வந்து இவர் அடி பிடிப்பே நான் ஏன் ஃபுல்லாக அடி வாங்கிச்சாட்டுக்கு? கார் பிளாஸ்ட் ஆச்சு. டயரு என்னதர் பிளாஸ்டா? அடங்கப்புறம் டேய், ஏய் ஏன்னா இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு? ரிம்மு கிம்லாம் உடஞ்சிருக்கு, அந்தளவுக்கு வண்டி ஃபோர்ஸா? காட் சேஃப். முன்னாடி ரொம்ப அடி. ரோங் வந்துட்டு அவங்க ஒடிச்சு ஆ இந்த சைடு போனவர் அவர் இந்த சைடு போகணும். ம் அவர் போய் அந்த இதில் ஏறிடுவார். ம் வண்டி சைடில் போட்டுரு. ஆக்சிடென்ட் புல்லட்டில் காரு போய் லைசன்ஸ் உண்டா? லைசன்ஸ் உண்டா? லைசன்ஸ் லைசன்ஸ். ம் சலாம் வருதா? கிளம்பலாம், நம்ம கிளம்பலாம். கொடுத்துருவோம். டோட்டல் பிளாஸ்ட் ஃப்ரண்ட் சைடு. முன்னாடி ரொம்ப அடி காருக்கு. ரிம்மே போயிடுச்சு, கார் ரிம்மே போயிடுச்சு. இவங்க வந்து அடிச்சிருக்காங்க. என்னை வச்சுட்றோம், ஒரே வெட்டு வச்சுட்ருப்பாரு. மொத்த பழப்பு சிரிச்சிருக்கோம். இல்லை வேணும்னு நீ பண்ண கிடையாது, தெரியுதா? நல்லாவே தெரியுது. நீ வேணும்னு பண்ண கிடையாது. நீ வந்து நீ இந்த இந்த இடத்துல அடிச்சிருக்கு தெரியுதா? இந்த சீல் இருக்கு தெரியுதா? அது சரி அந்த கார் இருந்துச்சு. கிளம்பலாம் வண்டி எடு. ஸோ பாவம் 2 பேருமே இவங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ணணுன்னு எவ்வளோ கனவோடு வந்திருப்பாங்க. அந்த நானும் பாவம் சோலோ ரைடு. ஸோ வயசானவர் அவரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற டைமு இப்படிலாம் யாருமே நடக்கும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரொம்ப துயரமான சம்பவம் அதெல்லாம். ட்ராவல் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எது நடக்கும் யாருக்குமே தெரியாது. டிஆர்எஃப் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் வந்து பிளான் பண்ணினா யாரும் ஆக்சிடென்ட் பண்ண போகிறதில்ல. அதுவாக நடக்கிறது தான். அது எதிர்பாராமல் நடக்கிறது பேர் தான் ஆக்சிடென்ட். அதை ஒன்றுமே சொல்ல முடியாது. வரதன் இப்படி கிராஸ் ஆனார், கரெக்டாக காரும் குறுக்க வருது. என் கேமரா கீழே விழுந்து கார் டயர் கிட்ட போய் நிற்கிது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 40,000 ரூபா ஒலை 1 செகண்டில் ஒலை வச்சுருப்போம். அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறது? இதெல்லாம் பிளான் பண்ணியாக பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறது. இதெல்லாம் எதுவுமே யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ஸோ யதார்த்தமாக நடக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு இப்போ ஒவ்வொரு நடக்கிறது அவ்வளோ இதாக இருக்குது. டிஆர்எஃப் ஃபஸ்ட்டு வண்டி சாவி தூக்கிட்டு போயிட்டு நடுக்காரில் விட்டுறது, 2வது இந்த ஆக்சிடென்ட்டு, 3வது என் கேமரா கோபுரம் பொஸ்பமாக இருக்கும் டயர் ஏறி இருந்துச்சுன்னா. சிறப்பான தரமான சம்பவங்கள். காலையிலேருந்து என்னடா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஒன்று நடக்கும் போது வயிறில் நெருப்பு போட்டுடுச்சு சுத்தலாம் இருக்குது. நான் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி நிற்கிறேன். அப்படியே கேமரா பின்னாடி ஏறி இருந்துச்சுன்னா அதான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே டைமில் எந்த ஒரு கிளாஸ்லேயும் அடி வாங்கல. அதுதான் மெயின் மேட்ரு கீழே விழுந்ததுக்கு. மைக் ஒரு புடுங்கி அதுக்கப்புறம் கீழே வந்துடுது பார்த்துக்க. நான் தலைகீழ பிளக் பண்ணிருக்கல, நேரா பிளக் பண்ணி தான் கூட யூஸாக இருக்கும். சரிவா பார்த்துக்கலாம். சோகடேரஃப் நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் போகும். ஏன்னா நம்மளால போய் பசங்களை பிடிக்கணும். ஏன்னா இன்னும் நாங்கள் இன்னும் மதுரைப்பள்ளிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்குது. பசங்க முன்னாடியே போயிட்டானுங்க. ஏன்னா அவங்க 1 மணி நேரம் பக்கமாக லெஃப்ட்டு. 10வதுக்கு இந்த ஆக்சிடென்ட் வேறு யாருமே எதிர்பார்க்காதது. என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் கிளைமேட் என்ஜாய் பண்ணி இந்த அனிமல்ஸை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வந்தால் கடவுள் எங்களுக்கு ஒரு பிளான் நடத்தி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு டைமாச்சும் ஒரு எலிஃபெண்டோ இல்லை செலுத்தி அந்த மாதிரி பார்த்து திகில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எங்கள் லைஃப்பில் எங்களுக்கே திகில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து எங்களே பயப்படுத்தி வைக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதில் இன்னும் 26 கிலோமீட்டர் போகணும். எப்படி போய் எப்படி ரிட்டர்ன் வந்து இப்பயே டைம் 2:30. அதிரப்பள்ளி போயிட்டு எப்படி நாங்கள் போகிறது? டேய் சாணிங்க, இறங்கியிருக்கேன். இப்போ யானை கீழே இருக்கு.
இப்போ போட்டு சாணி அது இப்போ இறங்குறது இந்த இடத்த பாரு.